பார்வதி வீட்டுக்கு என்ன மாப்பிள்ள வரல போல இருக்கே. சரி உள்ள பார்வதியை போய் பாப்போம். ஏ பார்வதி, மல்லிகா வா மல்லிகா. நான் கூட மாப்பிள்ள வீட்டுல வரும்போது தனியா தான் இருக்கணுமோ நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டா. வா. ஏன் பார்வதி இன்னும் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வரலையாங்கோ? வா மல்லிகா வந்து உட்காரு, இப்போ வந்துருவாவ. ஆமா உன் பேத்தி கிளம்பிட்டாளா? அவ கிளம்பிக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா பக்கத்து வீட்டு வசந்தி வருவாள, வசந்தி எங்க காணோம்? ஓ அந்த பொண்ணா? அவ அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா. போன் அடிச்சேன், இந்த வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா. இப்போ வந்துருவா. அவ வந்தா கூட மாட நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதான் நானும் அந்த பொண்ணை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏ மல்லிகா, வெளிய ஆரஞ்சு சவுண்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் கூட வந்து கொஞ்சம் நில்லு மல்லிகா. வா வா பார்வதி, போய் கூப்பிட்டுட்டு வருவோம் உள்ள. வாங்க எல்லாரும் வாங்க. இந்த வரம்மா. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. பார்வதி போய் உங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்ல, பொண்ணு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்க காப்பி குடிக்கும். சரி அப்புறம் உட்காருங்க எல்லாரும். அப்புறம் எங்க வீட்டை பத்தி தரகர் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு. சொன்னாங்கம்மா. என் பேத்திக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் தான் என் பேத்தியை வளர்த்தேன். அப்புறம் அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நான் முறைப்படி செய்வேம்மா. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நாங்க ஃபர்ஸ்ட் பொண்ணை பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் எதனால பேசிக்கலாம். அம்மா நீங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தா பார்த்துட்டு மேற்படி என்ன பேசணுமோ பேசலாம். கொஞ்சம் கூட்டு வரீங்களா? நான் போய் என் பேத்தியை கூட்டு வரேம்மா. பார்வதி, அவங்க பேச்சில் ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் மல்லிகா, அவங்க பொடியும் வைக்கல வெடியும் வைக்கல, அவங்க மூஞ்சி சாடையே அப்படிதான். சரி நான் போய் பேத்தியை கூட்டு வரேன். அம்மா என் பேத்தி என்ன அழகா இருக்கா. என் பிள்ளை அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கம்மா. அவ அம்மா மாதிரியே அப்படி அழகா இருக்காளே என் பேத்தி. இப்போ எதுக்கு வந்து கிளவி? ஏண்டி பட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க, வா வந்து காப்பி குடு. பாட்டி விஜய் வீட்டுல வந்துட்டாங்களா இல்லையா? விஜய் இன்னும் காணோம். ஏ மதுமா, அம்மா என் பேத்தி என்ன அழகா இருக்கா. என் பிள்ளை அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கம்மா. அவ அம்மா மாதிரியே அப்படி அழகா இருக்காளே என் பேத்தி. இப்போ எதுக்கு வந்து கிளவி? ஏண்டி பட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க, வா வந்து காப்பி குடு. பாட்டி விஜய் வீட்டுல வந்துட்டாங்களா இல்லையா? விஜய் இன்னும் காணோம். ஏ மதுமா, மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்துல விஜய் எங்க அஜித் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வா போ பாட்டி, வரேன். ஏ மகி, மூஞ்ச இப்படி ஒன்றரை முளத்துக்கு தூக்கி வச்சுட்டு வராத, கொஞ்சம் சிரிச்சிட்டு வா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பா நினைக்க போறாவ. இந்த மாதிரி சிரிச்சா போதுமா? அம்மா மகி, நீ சிரிக்கிறத பார்த்து இந்த பாட்டிக்கே பயமா இருக்குமா. அங்கங்க வந்து இப்படி சிரிச்சு தொலைஞ்சிராத, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்கம்மா. ஓடுனா ஓடட்டும், எனக்கு என்ன. இதுதாம்மா என் பேத்தி. மதுமா, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்குமே வணக்கங்க. என்னங்க, பொண்ணை பார்க்க நல்ல லட்சணமா அழகா இருக்காளா? ஆமா ஆமா மஞ்சு, நானும் அதான் நினைச்சேன். டேய் தருண், பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கடா. அப்புறம் ஒழுங்கா பார்க்கல நீ வீட்டுல வந்து சொல்லக்கூடாது. பாத்துட்டேம்மா. எடுத்துக்கிடுங்கம்மா, பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுது. இந்த மையம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் காப்பிய குடு. போ பாட்டி, நான்லாம் குடுக்கல. மல்லிகா, பிள்ளை வெக்கப்படுது, நீயே கொண்டு குடு. எடுத்துக்கிடுங்கம்மா, பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுது. பரவாயில்லம்மா, கொடுங்க.